இறைவன் எதற்காக இந்த படைப்பு தொழிலை மேற்கொண்டான் என்பதை ஐயா எனக்கு நேரடியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். விளக்கணும். நல்ல கேள்வி. அதே நேரத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. நம்ம ஒண்டியாக பிறந்தோம். பிறக்கும்போது ஒரு 4 பேரோட பிறக்கலை. நம்ம பிறக்கும்போது 4 பேரோட பிறக்கலை. மாற்றி வைக்க முடியுமா? தனிமையில் தான் நம்ம பிறந்தோம். தனிமையில் நம்ம பிறந்தோம். கோடிக்கணக்கில் பிறந்திருக்கிறோம். ஒருத்தன் தனிமையில் பிறந்து சுகவாசியாக வாழறான். ஒருத்தன் தனிமையில் பிறந்து நரக வேதனைப்படுறான். ஒருத்தன் தனிமையில் பிறந்து மிதமான வாழ்க்கை வாழறான். ஒருத்தன் தனிமையில் பிறந்து பிச்சை எடுக்கிறான். இப்படி தனித்தனியாக பிறந்து நம்ம இவ்வளோ துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம். சரி, நம்ம துன்பம் அனுபவிக்கிறோம், நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னொரு ஊரை மட்டும் பொண்ணு நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு நம்ம கட்டாமல் இல்லை. யாரோ ஊடு யாரோ பொண்ணு அதை தேடி போய் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். சரி, கல்யாணம் பண்ண பிறகு எல்லா கனவு மனைவியும் ஒற்றுமையோடு இல்லை. சில கனவு மனைவி ரொம்ப அன்போடு இருப்பாங்க. ஒருத்தர் பிரியாமல், ஒருத்தர் சொல்ல ஒருத்தருக்கு தட்டாமல் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு கனவு பேச்ச மனைவி கேட்க மாட்டான், மனைவி பேச்ச கனவும் கேட்க மாட்டான். இப்படி கேட்காத வீட்டில் 2 பேர் பேச்சும் கேட்காத போது அதனுடைய பிள்ளைங்களும் அதுங்க பேச்சை கேட்காம போயிடும். ஆனால் இவ்வளோ சிக்கல் இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் குழந்தை இல்லைங்க, என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணுங்கன்னு விரும்பி போகிறோம், டாக்டரை போய் தேடுறோம். நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே, எதுக்கு நம்ம தேடுறோம்? அந்த குழந்தைன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் யாருன்னு உங்கள் மறைவுக்கு அப்புறம் தெரியாது. தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இல்லைன்னா இறைவன் யாருன்னே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த இறைவன் நம்மளையும் படைச்சி அவனை பற்றியும் பேச வச்சு அவன் நம்மளை வாழ வச்சு இந்த மாதிரி தொடர்ச்சி நடந்துனுக்கு சாமி. இதுதான் இறைவனுடைய தொழில். ஏன்னா அவனுக்கு அதை தான் கண்ணதாசன், இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மைகள் செய்து தாம் விளையாடன்னு. அது மாதிரி நம்மளை பொம்மை மாதிரி வச்சுக்கணும் விளையாட்டு காட்டின்னுக்கிறான். அதில் முக்கிய பங்கு அந்த துர்கைக்கு. அந்த துர்கையினுடைய முடிவு தான் உலக முடிவு. அதனால் இதுக்காக நடக்குது சாமி. அது சந்தோஷம் ஐயா. ஐயா, இப்போது காரைக்கால் அம்மையாரை பற்றி சொன்னீங்க. இறைவனும் இறைவியும் நடனம் ஆடுறத அவங்க பார்த்தாங்க. ஆனால் பார்த்தவங்களும் இல்லை, காமிச்சவங்களும் இல்லை, யாரும் சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க. ஐயா, நீங்கள் நான் பார்த்தேன்னு சொன்னீங்க, அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? காரைக்கால் அம்மையார், அந்த அம்மா அம்மான்னு கூப்பிட்ட ஒரே ஒரு பெண்ணு துறவி அந்த அம்மா தான். ஆனால் அந்த அம்மாவனுடைய நிலை என்ன அப்படின்னா, இப்போ ரமணர் இருந்தார், ராமகிருஷ்ணர் இருந்தார், சிவானந்தர் இருந்தார். இவங்களுடைய உடலெல்லாம் விழுந்தது. ஆனால் காரைக்கால் அம்மையாருடைய உடல் விழலை. ஏன் விழலை? இதுக்கு என்ன காரணம்? இது யாராருக்கு விழலை? வள்ளலாருக்கு விழலை, பட்டினத்தாருக்கு விழலை, பத்திரகிரிக்கு விழலை. இதெல்லாம் ஏன்னாக்கா இவங்க இந்த காயக்கல்பம் இப்போ ஏமாத்துறாங்க தெரியுமா? தன்னுடைய உடம்பே காயமா. இந்த காயக்கல்பம் அப்போ அவங்களால பண்ண முடிஞ்சது. அப்போ அந்த காயம் அழியலை. அதுதான் சொன்னான், காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா.
வெளுத்த செதையையும் உளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா. வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னா பிராணன் வராது. பிராணன் வரல நம்ம காலி. அப்போ இது போட்டது. ஆனால் இதுக்குள்ளே என்னடா இருக்குது ஓடிங்குது அப்படின்னா சிவக்காற்று ஓடிங்குதுடான்றான். வேறு எந்த காற்று இல்லை, சிவக்காற்று ஓடிங்குது. அந்த சிவக்காற்றால் தான் நம்மெல்லாம் வாழறோம். அந்த சிவக்காற்று சொன்னோம், நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதம்மாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. 4, 6, 10 மாதமாக வேண்டி எத்தனை வந்து இந்த பூமியில் வந்துட்டு அது நல்லா வாழாமல் ஆட்டம் பாட்டம் போட்டு உடச்சிட்டு ஒரு நாளைக்கு. இதை பாம்பாட்டி சொல்கிறார், பரிகாசமாய் கடித்த பாம்பு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணு ஒரு முறை ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. ஆனால் அதை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது. அது வெளி உலகத்து அவங்க 2 பேரை தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் அவர் சொல்கிறார், பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பாற்ற போது பையோடு கன்றதுண்டாடு பாம்பு. இந்த ஓடு பிளாஸ்டிக் பொருள் ஒழிஞ்சு போனால் விற்றா கூட என்ன துட்டு வருமா? ஆனால் நம்மளை விற்றா எதுவுமே வராதான். அதனால் சொல்கிறார், பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பார்த்தபோது பையோடு கண்டது பாம்பு. இப்படிப்பட்ட உடல் இது. ஏன்னா அன்னமய கோஷத்தால் செய்யப்பட்ட உடல் இது. சாப்பாடுன்னு ஒன்றுலாம் நிற்காது இது. அப்போ இந்த சாப்பாடு, ஆனால் உள்ளே ஓடினுக்கிற 3 வித காற்று. ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள 3 விதமான காற்று. ஒருத்தர் டாக்டர் அவர் வந்தார் எங்கிட்ட, எங்கள் நுரையீரலுக்கும் மூக்குக்கும் தானே காற்று போவோம். நான் வேதாத்திரிக்கிட்ட 15 வருஷம் இருந்தேங்க. ஏந்து போயா என்ன? ஏந்து போயிடு. ஏன்னா இந்த இப்போ நம்ம கற்றுக் கொடுக்குற யோகம் மாதிரி எங்கேயுமே இருக்காது. காரணம் என்னென்னா இது ஒரு குரு பாரம்பரியம். இது ஒரு குரு பாரம்பரியம். திருமூலர் சொல்கிறார், நந்தியின் அருள் பெற்ற 4 4 யார் யார் அப்படின்னா விவேகப்பாதர், பதஞ்சலி, சிவமாமுனி, திருமூலர். 4 பேரும் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க 2 பேர் இங்கே நின்னாங்க, 2 பேர் வடநாடு போயிட்டாங்க. அதனால் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் யோகம் தான் நிறைய இருக்கும், பதஞ்சலி யோகம். இந்த சிவகாற்று 3 விதமான காற்று. என்கிட்ட ஒரு பையன் கேட்குறான், சாமி இந்த 2ம் 8ன்றாங்களே அது என்னது சாமின்னா. நான் சொன்னேன், ஒரு 5000 ரூபாய் எத்தனுவா, அது 2 வரைக்கும் தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. எங்கே உபதேசம் வாங்கினேன்னா சிவவாய்க்கர் இது காகபச்சுண்டர் இதில் ஆசிரமத்தில். இப்படி பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது ஞானத்தை. ஏன்னா இப்போ இங்கே யாரும் இல்லாததால் உங்களுக்கு இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் சொல்கிறேன். வெளியாளுங்க இருந்தாங்கலாம் சொல்ல முடியாது. தமிழ் எழுத்தில் 1 2 இருக்குது இல்லை. அப்போ தமிழ் எழுத்தில் ஆனா 8, ஊன்னா 2. அப்போது இந்த 8 2 8 2 என்னது? அது அகாரம் உகாரம். இந்த அகார உகாரம் 2ம் ஒன்றா இணையிலன்னா ஞானம் பிறக்கவே பிறக்காது. எவ்வளோ வருஷமானாலும் ஞானம் பிறக்காது. சும்மா உட்காந்து இருக்கலாமே தவிர நான் வழிபடுறேன்ட்டு, ஆனால் உண்மையான வழிபாடு பண்ண முடியாது. அப்போ இது 2ம் சேர்க்கணும். முன்பக்கம் சேர்க்க முடியுமா, பின்பக்கம் சேர்க்க முடியுமா? இதுதான் இது முக்கியமே. இதை முன்பக்கம் சேர்க்கவே முடியாது. இப்போது எங்கே பார்த்தாலும்
குண்டலி உபதேசம் குண்டலி உபதேசம் குண்டலி உபதேசம். ஆனால் குண்டலின்றது எங்கே இருக்குது, அது என்னவா இருக்குது தெரியாது. அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிக்காமல் உபதேசங்கள் கொடுக்கும்போது தான் உடம்பு உபாதை, உடம்பை கெட்டு போகிறது, அவங்களெல்லாம் பாதிக்கப்படுறதுலாம் இதனால் வர ஒன்பதான். குண்டலின்றது ஆசனவாய், எருவழிக்கு 2 விரல் மேலே, கருவழிக்கு 2 விரல் கீழே, இது ரெண்டுக்கும் இடையில் விந்து பாம்பாக இருக்குது. அப்போ இந்த மூச்சாக அந்த பாம்பை போய் நம்ம எழுப்பணும். அதை எப்படி எழுப்ப முடியும்? கொம்பத்தை தட்ட முடியும்? அந்த இடத்துல போய் முடியாது. அப்போது இந்த மூச்சாகப்பட்டதை அதன் தலையில் எதுவுமே அடிக்கிறோம். அதுதான் ஓ இம் ஓ இம்னு அடிக்கிறோம். அப்போது இந்த இம்முன்ற காற்றை அதன் தலையில் போய் அடிக்குது. அது தலையில் அடிக்கும்போது அது தலையை கீழே சாய்ச்சின்னு இருந்தது மேலே திரும்புது. திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா மனுஷனும் மூச்சுங்கிறான், பாம்பும் மூச்சுங்குது. மற்ற நேரத்தில் பாம்பு தூங்கும், நம்ம மூச்சு நிற்போம், நம்ம மூச்சு நிற்போம், அது தூங்கும். இதுதான் நடந்துக்கின்னு இந்த மனுஷன் உடலில். இந்த மாதிரி எழுப்பி அந்த பாம்பை மேலே எடுத்துன்னு வரணும். இதை மேலே எடுத்துன்னு வரத்துக்கு என்ன சொல்கிறாரு? இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி. நமக்கு எங்கே பார்க்க முடியலையோ, எங்கே தெரியலையோ அந்த இடம் இருட்டு. இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டியவளை மனம் புரிந்தாலேன்ட்டான். அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போய் எவ்வளோ வருஷமாக தனித்தனியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு புள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த அப்பாவை அம்மாவை சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ண மாட்டியா? அப்போ முயற்சி பண்ணணுன்னா எந்த பக்கம் முயற்சி பண்ண? முன்பக்கம் முயற்சி பண்ணால் மாயை கிருஷ்ணன் இருக்கிறான். அதனால் இந்த பக்கம் பண்ண முடியாது. நீ என்ன பண்ண தெரியாத முது பக்கமாயிட்டுன்னு ஓடிட்டு அங்கே போனால் அப்பனுக்கு கண்ணு தெரியாத கிடக்கிறான், வயசாகி போய். ஆனால் அம்மா போய் நின்ன உடனே அம்மாவனுடைய பவரில் கண்ணு வந்துடுச்சு. கண்ணு வந்த உடனே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணினால இந்த பிரிஞ்சு போய் இந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு நீ பாடுபட்டிய உன்னை தனக்குள்ளே சேர்க்குறாங்க. அதான் முக்தி மோட்சம் சாமி. இப்படி இருக்கு சாமி. அருமையான விளக்கம் சாமி. நான் இறைவனை அறிவதற்கு நீங்கள் எனக்கு சரியான உபதேசம் சொன்னீங்க. என்னுடைய கேள்வி, இறைவனை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் என்ன, அதை தான் நீங்களே சொன்னீங்க. காரைக்கால் அம்மையார் நடனம் ஆடியதை பார்த்தார், சிவனையும் பார்த்தார், பார்வதியும் பார்த்தார். பார்த்தவர் இந்த இடத்த விட்டு அந்த இடம் போனோடனே 3 பேருமே இல்லை. அப்போது அவங்க சொல்லலை, நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் திரும்பவும் உங்களை கேட்குறேன். நீங்கள் என்னை வழிமறித்து என்னுடைய இதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. நான் திரும்ப கேட்குறேன்னு என்னைய வருத்தப்பட்டுக்கிற வேணாம். நீங்கள் எங்களுக்கு அந்த இறைவன் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார், நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்பதை எங்களுக்கு விளக்க முடியுமா? அது சூட்சுமம் என்றால் வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தானே உணர வேண்டும், தானே அறிய வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி, உண்மை. அதனால் நான் உங்களை திரும்ப கேட்குறேங்கிறத எனக்கு தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அதை முடிந்தால் சபையில் சொல்லுங்கள். இந்த மனம் ஒரே மாதிரி நிற்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கும் கடவுளை. கடவுள் என்றவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ புனிதமானவர், அதை அடையணும்னா எவ்வளோ புனிதமாக ஆகணும் நம்ம அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போது அருணகிரிநாதர் இருந்தார். அருணகிரிநாதர் பெரும் தவறுகள் செய்தார்.
செய்துட்டு கடைசியில் அவர் நோய்வாய்ப்பட்டு குஷ்டம் வந்துடுச்சு. சொந்த கூட பிறந்த அக்கா கிட்டவே அவர் உடல் உறவு கொள்கிற அளவுக்கு துணிவு வந்துடுச்சு. பொதுவாகவே நோயாளிகளுக்கு 2 விஷயம் வரும், கோபம் ஜாஸ்தி வரும், காமம் ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி நிலைக்கு போகும்போது அவர் இனி வாழக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிறார். அந்த நேரத்தில் முருகன் பிடிச்சி காப்பாற்றி அவனை சும்மா இரு அப்படின்ட்டு போகிறார். 12 வருஷம் சும்மா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஞானம் பிறகுது. 16,000 பாட்டு எழுதுகிறாரு. அந்த பாட்டில் தான் அவர் கேட்குறாரு, என்னை எதுக்கையா காப்பாற்றின, நான் சாக வேண்டிய உயிரோட 10 எத்தனையோ பிறவியத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த பிறவியில் செய்துட்டேன், என்னை ஏன் காப்பாற்றினேன் போது, பாடு என்னை பற்றி, உன்னை பற்றி யாராலுமா பாடிக்கிறாங்க, என்ன பாடுறது, புகழ் பாடு, அதான் திருப்புகழாச்சு. அதே மாதிரி அபிராமி பட்டர் அவர் என்ன பண்ணுறாரு, ஞானிகளுக்கெல்லாம் எப்பவுமே இருள் கிடையாது, எப்பவும் பகலாக இருக்கும்போது அரசன் கோயிலுக்கு வரும்போது அபிராமி பட்டரை கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன பௌர்ணமி அமாவாசை, ஆனால் அவர் பௌர்ணமி நீரர், ஏன்னா அவருக்கு இருள் கிடையாது, பௌர்ணமி நீரர். பௌர்ணமின்னு ஒன்று இன்றைக்கி நிலவு வரலன்னா உன் கண்ணை குத்திடுவேன் அப்படின்ட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு, நிலவு வருமா இல்லை எனக்கு இடர் வருமா, நீ தான்மா சொல்லணும் அப்படின்ன உடனே ஒரு முகத்தி போட்ட உடனே நிலவு வந்தது. நான் தனிப்பட்ட முறையில் நம்ம சொந்த வீட்டில் ஒரு ரூம் கட்டியிருப்பேன். அந்த ரூமுக்குள்ளே நான் உள்ளே போனேன்னா வெளியே எப்போ வருவேன்னு தெரியாது, மறந்துடுவேன் நான். ஆனால் வெளியே வந்தேன்னா எங்கள் குளத்தில் எழுந்து வந்த மாதிரி இருக்கும், தண்ணி உடம்பெல்லாம் தண்ணி ஆகிப்போய், தரையெல்லாம் தண்ணி, துணி வெளியே அவுத்து பிழிஞ்சி தான் கட்ட முடியும், பிழியாத கட்ட முடியாது. இது என்ன பண்ணுது, கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வெளியே போயிடுது. இது வெளியே போகும்போது என்ன பண்ணுதுன்னா, இது செத்த பொண்ணு மாதிரி ஆக்கிட்டு போயிடுது. உடலை சூடு இருக்கும், ஆனால் உணர்வு இருக்காது, எதுவும் பேச கொள்ள முடியாது. ஒவ்வொரு முறை இது வெளியே போகும்போது இது பல ஆயிரம் முறை போகும். ஒவ்வொரு முறை போகும்போதும் இது என்ன பண்ணுது, ஒவ்வொரு மண்டலங்கள் போதும். நான் அந்த மண்டலத்தில் சந்திர மண்டலத்தில் தான் சாதாரண இதே மாதிரி மண் கல் எல்லாமே அங்கே பார்த்தேன். அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகிப்போச்சு, சிவமும் சக்தியும் நிற்கிது. அதை நான் வழிபடுறேன். வழிபடும் போது அது என்ன பண்ணுது, எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுது. நான் பல முறை அழுது இருக்கிறேன் அதை நினச்சி. எனக்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான், ஆனால் அணைக்கலை. ஆனால் நான் அணைக்கணும்னு இவ்வளோ வருஷம் பாடுபட்டேன், அது என்னால் அணைக்க முடியாமல். அணைச்சிருந்தா எங்களுக்கு இப்போ நீங்கள் கிடச்சிருக்க மாட்டேங்கய்யா. இல்லை, அணைச்சிருந்தா இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் அணைக்கணும்னு தான் அது பாடுபட்டதை. அதை நான் பல சீடர்கள்கிட்ட சொல்லிட்டேன், என்னை எட்டு வச்சு தள்ளிட்டான், என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு பல வாட்சி சொல்லியிருப்பேன். அது வந்தது. ஆனால் அன்றைக்கி எனக்கு அது தெரியல, ஏன் நம்மளை இறைவன் அணைக்கலை, நம்மளை ரிட்டர்ன் அமைச்சிட்டானே அப்படின்னு நான் அன்றைக்கி யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி உலகத்தை நினைக்கும் போது தான் ஏதோ ஒரு காரணத்தால் எத்தனையோ கோடி மக்கள் முக்திக்கு வழி தேடணுங்கிறதுக்காக உங்களை நினைக்கிறேன். எல்லா மகான்களையும் இறைவன் பொது காரியத்துக்காக, முக்தி பிறருடைய நல்ல பலனுக்காக விடுறது இல்லை. சில பேரை மட்டும்தான் விடுறான். அதுலேயும் உங்களை மாதிரி ஆளை விட்டதாக நானும் அறிஞ்சதும் இல்லை, படித்ததும் இல்லை. இது இந்த ஒரு பெரிய பில்டிங், அந்த பக்கம் பெரிய பில்டிங்கு, நிறைய ஜனம் இருக்குது. ஆனால் இதை விட்டு அந்த ஆன்மா வெளியேறும்போது ஒரு மரம் செடி கொடி ஒன்றும் கிடையாது. உன் கண் எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் அந்த பேரொளி தான் போகும்,
மரம் செடி கொடி தடை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் என்னை இப்படி தள்ளி இந்த உலகத்துக்கிட்ட கத்துறான்னுட்டு கத்த வச்சுட்டான். கொத்தால் சாவடி வந்து அங்கே பாரிஸில் இருந்தது. அந்த பாரிஸில் கொத்தால் சாவடி இருக்கும்போது பாம்பன் சாமி அங்கே அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருந்தார். ஆனால் வண்டிங்க நிறைய போவோம், டிராஃபிக் ஜாஸ்தி. அதில் ஒரு கீழே தள்ளி ஒரு கால் மேலே வண்டி ஏறி போச்சு. வண்டி ஏறி போன உடனே டாக்டர்ஸ் எல்லாம் எதிர்வச்சிச்சு எத்துமை போட்டால் டாக்டர்ஸ் எல்லாம் கால் எடுக்கணும்ட்டாங்க, மார்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டார், என் காலை எடுக்குவானா, நீ கட்டு போட்டு மேலே தூக்கி கட்டிட்டு அப்படின்னு கட்டிட்டார். கட்டிட்டு டாக்டருங்க போயிட்டாங்க. இவர் சீடர்களை கூப்பிட்டார், சண்முக கவசம் படிங்கன்னார். நைட்டு ஃபுல்லாக சண்முக கவசம் படித்து அவன் தெரியாத தூங்கிட்டான். காலையில் டாக்டர் வந்தார், கட்டவத்து விடுன்னார். கட்டவத்து விட்டால் கால் நல்லா நடந்து போகிறார். இந்த சண்முக கவசம் நைட்டு படித்தது முருகனே வந்து வேளால் தைக்கிறாராம். அது சொல்லுவார், அண்டமாய் அவனியாகி அரியண பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிறுசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணிநற்றி தன்னை காக்க தாதவள் கிடப்பான் தரன் தண்ணீர் நூலை காக்க சேதியாம் துணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகை நாசியை நாய்ந்து காக்கன்னு அந்த பாட்டில். இப்படியெல்லாம் ஒரு அற்புதங்கள்லாம் நடந்த மதங்கள். இதை மாதிரி ஒரு மதம் கிடையாது. சொல்லுமா. எனக்கு ஒரு திருப்புகழில் ஒரு பாட்டில் ஒரு கேள்வி இருக்கையா? சொல்லுமா. அருணகிரிநாதர் எழுதலாம். வாத்தினை அடர்ந்த வேள்விழியர் தங்கள் மாயம் அத்தொழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்பதம் அணிந்து பணியேனே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அதை தந்து எனை ஆழ்வாய். அந்த ஜோதி நாதமுடிவிந்து வான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அதை தந்து எனை ஆழ்வாய். ஐயா, பூ போடுறோம், நாதம் கேட்குது, எல்லாமே அது அழகாக புரிகிற மாதிரி இருக்குது. ஜோதி உணர்கின்ற வாழ்வே சிவம் என்று அப்படின்னு ஆன பிறகு அதை ஏன் ஐயா அருணகிரிநாதர் சோகம் அப்படின்ற எதுக்கு அது கேட்குறாரு? அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான பேரின்பம் இல்லையா? இல்லை, சோகன்ற மனிதனுக்கும் கடவுளுக்கும் இதான் வித்தியாசம். மனிதன் வந்து கடவுளை கும்பிட்டுக்குனே இருக்க ஆசைப்படுவான். ஆனால் மனிதன் கடவுளாக ஆகும்போது வருத்தப்படுவான். ஏன்னா செயல் போயிடும். 16,000 பாட்டு பாடினார் அருணகிரி இல்லையா? ஆனால் இன்றைக்கி கிடைச்சது 6,000 பாட்டு தான் அவருடைய பாடல். அப்போது அவர் மனிதனாக இருந்து இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லும்போது அவர் சந்தோஷப்பட்டார். ஆனால் இந்த மனித ரூபம் ஜோதியில் போய் சேரும்போது வருத்தப்படுறாரு. இனி நான் உலகத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாத போது அப்படின்ற வருத்தப்படுறாருமா இல்லையா? இதை தான் ரொம்ப அழகாக சொல்லுவார் அருணகிரி. இப்போ கோவிலில் போகிற அதில் நீ இப்போ பாடின பாட்டில் வானவரெல்லாம் வந்து சிவனை கூட வழங்கலை, முருகனை தான் வணங்கினாங்க. ஏன்னா வானவர்களை அரக்கர்கிட்டலேருந்து மீட்டெடுத்தது முருக பெருமான். அது இன்னொரு பாட்டு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் ஐயா. அதில் சேட்டன் ஆறாட. ஆமாம், அதை எப்படி ஏன் சொல்கிறேன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேர் என்ன, நம்பியாண்டான். ஆமாம், நம்பியாண்டான். திருவண்ணாமலையில் நம்பியாண்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து காளி பக்தன். அவர் காளி உபாசகர். அவர் காளியை கட்டுப்படுத்தி வச்சுருக்கார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சாமியார். அருணகிரி வந்து இது மாதிரி மகானான உடனே அவருக்கு ஒரு பொறாமை. இவ்வளோ பாடல்கள் பாடுறான், அவன் எல்லாரையும் இவரை மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நம்மளை யாரும் மதிக்க மாட்டோம்ன்றாங்களே, இப்போ இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிகிட்ட கேட்குறாரு. இது மாதிரி நீ முருக பக்தன், முருகனை பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது சாட்சி காட்ட முடியுமா அப்படின்ட்டு. காட்ட முடியும் அப்படின்றது. எப்படி காட்டுவேன்றார். இங்கே நான் பாடும்போது மயில் வரும், முருகன் வருவான் அப்படின்றார். சரி வரவை காட்டு பார்க்கலான்றாரு. இவர் எவ்வளோ பாடல் பாடுறாரு, ஆனால் வரலங்க.
ஏன்னா அம்பாள் உபாசகர் என்ன பண்ணிட்டான், முருகனை அம்பாள் உபாசகர் பண்ணோடனே முருகனை அம்பாள் பிடிச்சி வச்சுக்கினான். ஓ அதனால் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்காக இந்த பாட்டை பாடுவோம். ஆமா அதுல சேட்டனாரா. ஆமா, இந்த குண்டலியா இருக்கிற அம்பாள் அபினகாளி. அவ மறக்கணும், தன்னை மறந்தால்னா இந்த குழந்தைய விட்டுடுவா. அவ உணர்வோடு இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைய பிடிச்சி வச்சிருவா அப்படின்ட்டு இந்த பாடலை அவர் பாடின உடனே காளி மெய் மறந்து நின்றுடுவான், குழந்தைய விட்டுடுவான். அங்க மயில் வந்து உட்காந்துடும். அப்போ அம்பாளை வசியம் படுத்துறதுக்காக இந்த பாட்டு பாடுறோம். அதனால் இதை எல்லாமே ஒரு அற்புதமான விஷயங்கள். ஆனால் இதனுடைய பொருட்கள் தெரிஞ்சுக்கணும். பாட்டு பாடுறது பெரிய விஷயமே இல்லை. பசங்கிட்ட கொடுத்தா விட புக்கில் இருக்கிற பாட்டு பாடிடும். ஆனால் 4000 பாட்டை நீ தெரிஞ்சுக்காத, 4 பாட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் பொருள் தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டு கூட திருப்புகழ் பாட்டு வந்து நான் 10வது படிக்கும் போது தான் கற்றுக்கிட்டேன். அப்போ கூட பாட ராகமாக பாட சொன்னால் அழகாக பாடிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் வருஷமாக தான் இந்த உபதேசம் வாங்கின பிறகு ஒரு பாட்டுக்கும் நான் திருப்பியும் ப்ளே பண்ணி கேட்கும்போது அந்த அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் வருது. இல்லை, சித்தர்களுடைய புக்குகளை நான் எத்தனையோ பேருக்கு முதல்ல வாங்கி கொடுத்துருக்குறேன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம். ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, இதை படிச்சுட்டு ஒன்றும் புரியல சாமின்னு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் உபதேசம் வாங்கினவங்களுக்கு படித்தா புரியும். ஏன்னா அதில் எழுதி இருக்கிறது தான் உபதேசம், உபதேசம் தான் அதில் எழுதி. ஆனால் இங்கே உபதேசம் வாங்காத அதை படிச்சின்னா ஒரு விளக்கமும் புரியாது. இதை அருணகிரிநாதர் இந்த 6 ஸ்தானத்தை பற்றி பாடுவார். பாடும்போது நாத விந்து கலாத்தி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சாமி நமோ நமோ, அழுத்தாராயா அப்படின்னு பாடுவார். இது காரணம் என்னென்னா ஒரு ஸ்தானத்துலேயும் அந்த நாதமும் விந்தும் கலந்து தான். விந்துன்னா ஒளி, நாதம்னா ஓசை. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம உயிராகவே இருக்குது, இயக்கமே பண்ணுது. அதனால் இது எங்கே இருக்குது அப்படின்னா இருப்பிடம் ஒன்று தான். ஆனால் உடல் முழுக்க பாஞ்சிருக்குது. அது பாயாத இடத்துல உடலில் உணர்வு இருக்காது. அதனால் இது உடல் முழுக்க இருக்குது. ஆனால் இதுக்குன்னு சில ஸ்தானங்கள் இருக்குது அப்படின்றத அந்த பாடலினுடைய கடைசியில் சொல்லுவார். ஏழ்தளம் புகழ் காவேரி யாழ்வினை சோழ மண்டல மீதேரி மனோகரா ராச கம்பீர நாடாளும் நாயகா வயலூரா அப்படின்னு.